வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து கார்லிக் நிறைய போட்டு செய்ய போகிறது. நார்த் சைடில் பார்த்திங்கன்னா லசூனி மேத்தினே சொல்லுவாங்க. லசூனினா கார்லிக்கு தான் சொல்லுவாங்க, பூண்டு. இதுக்கு வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணி அரைக்கணும். நான் அது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கீரைக்கு. இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் கிரேவி எதனாவது காரமாக பண்ணிவிட்டு அது இந்த கீரையை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலையை வந்து நல்லா வறுபட்டுருச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கலாம். அது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் கலர் மாறும்போது எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே அதே பேனில் வந்து கையோட வெந்தயக்கீரையை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிக்கிறேன். அது கூட பூண்டு வந்து 10-12 பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10 பூண்டு கிட்டக்க சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும். இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெந்தயக்கீரையை அதோடு சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம். பூண்டோடு சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த கீரை வந்து வதங்கி வரணும், கலர் மாறக்கூடாது. கூடவே நான் வந்து இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போவே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு. கீரை நல்லா வதங்கி வைப்பேங்க. நம்ம போடும்போது இது வதங்க அப்படி கொஞ்சமாக ஆகிடும். அது இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து வேர்க்கடலை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வெள்ளை எள்ளு அதை மிக்சரில் போட்டுக்கிறேன். இது பொடி பண்ணணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு போடுற கடலை, அதையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை. ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி வச்சுட்டு 1 வெங்காயம் 1 தக்காளி பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியட்டும். கூடவே பூண்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், பொடியாக நறுக்கினது பூண்டு. இது பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு. அதனுடைய ஃப்ளேவர் தான் நல்லா டாமினேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயமும் இதில் சேர்க்கணும். வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, நல்லா வதங்கி வரணும்.
இது நல்லா வதங்கி வர்றது பாருங்கள். இது கூட தக்காளியும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் சீக்கிரமாக. பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அடுத்து இதுக்கு வேண்டிய காரம் உப்பெல்லாம் சேர்க்கலாம். உப்பு சேர்த்தாச்சு, காரம் மட்டும் சேர்க்கணும். முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் ஒன்றா சேரட்டும். இது கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, உடைச்ச கடலை இதை வந்து அதில் சேர்த்து கலந்து விடணும். இதை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்சர்லேயே கொஞ்சம் தண்ணியை கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இது கலராக திக்காகும், அதனால் தண்ணி கலந்துக்கலாம். நல்லா ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கலந்து விட்டுக்கலாம். இது கூட அந்த வதக்கி வச்ச கீரையும் சேர்த்து கலந்து விடணும். கொஞ்ச நேரம் அது வந்து இதில் எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். ஏன்னா இது வந்து வேர்க்கடலை, கடலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்காயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த கீரையை வந்து அந்த எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் அதில் சேரணும். அதுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கிறேன் கடைசியாக. கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுடலாம். ஜஸ்ட் 1 to 2 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. லசூனி மேத்தி கார்லிக் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் ரைஸோடு தான் இதை சாப்பிட்டேன். இது வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you.